பரிசோதனை பார்க்காமல் விடக்கூடாது என்று இறைவனுக்கு தெரியாமல் இருந்து வந்த அந்த பார்வதா தேவி ஆண்டவனார் திருக்கண்களை மறைத்து சூரியன் வாராரா சந்திரன் வாராரா இரவு வருதா பகல் வருதான்னு இன்னைக்கு காட்டுவோங்க அப்படி என்று சொல்லி அந்த பார்வதா தேவி என்ன செய்கிறார் தெரியுமா? ஆதி சக்தி உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா தாத்தா? தெரியுமா தாத்தா? தெரியாது. இருட்டுக்குள்ள ஒரு வேலையும் பார்க்க முடியாது. நமக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. நல்லாவே தெரிய மாட்டேங்குது. அப்போ உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலை பார்க்க முடியும்? இருட்டுக்குள்ள செய்ய முடியாது. முடியாது. மாப்பிள்ள. ஆமா. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். என்னது? நல்லா தூங்கலாம். அப்படியா? தாத்தா. தாத்தா. கண்ணு தெரியுதா? நல்லா தெரியுது. அங்க இருக்க பொங்கல் நல்லா தெரியுது. இருக்கிற ஆம்பளை பையன் தெரியவே மாட்டேங்கான். ரொம்ப நல்ல கண்ணு தான் நல்ல கண்ணு. அப்ப இங்க பொம்பளை விட்டு எட்டி ஆம்பளை விட்டா ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க. நல்லாச்சு கணேசன் மாதிரி. ஆமா ஆமா நல்லா சமைச்சுட்டா இருக்கு. அப்படியாகவே இருக்கும் போது உலகம் இருக்கா இருக்கு. இதேனும் உலகமே என்று பார்த்தாலும் ஒரே இருமயமா இருக்கு. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாது. அப்பதான் இறைவன் பார்த்தார் இந்த உலகமே இப்படி இருமயமா இருக்கு. அதனால இந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுடைய இரு கண்கள் மட்டும்தானே இந்த பார்வதிக்கு தெரியும். இறைவனுக்கும் மூன்றாவது கண் நெற்றிக்கண் ஒன்று உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று ஆண்டவன் பார்வதிக்கு முன்னால நம்ம இரு கண்களையும் மறைத்திருக்கிறமே மூணாவது இந்த ஒளி எங்கிருந்து வருது? கையை எடுத்தா கடவுளுக்கு முன்னாலே வந்து பார்க்க சிவபெருமான நெற்றிக்கண்ணிலே இருந்த அக்கினி பிரகாசம் பொழிய அந்த அக்கினியில் இருந்து அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காயமசத்திலே உச்சி கண்ணிலே ஓர் பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் பெண்ணை அழைத்து அம்மா பெண்முடியே உச்சி கண்ணிலே நீ தாலி அமுத்தங்களாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாதாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அப்ப அமர வைத்த நேரம்
ஆமா ஆண்டவனுக்கு அந்த அகிலையை வெட்டி தாங்காம அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தலனாகி ஆமா காட்டாற்று வெள்ளமா கரை புரண்டு வருது. வேற்று ஒருவருக்கு வெள்ளமா ஓடுது. அப்ப இந்த வேர்வை துளி வெள்ளமானது உலகத்துக்கு போனா உலகத்துக்கே உயிர் சேதங்கள் வந்து சேரும். அதனால 1008 சதா முடியிலே ஓர் முடியை உழைத்து சிவபெருமானின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையை 10 கடலாக படைத்து வாங்கான பேரை கொடுத்துட்டார். அது ஒரு வம்சமாகி யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? சென்னாகம் கருணாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக வட்டத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியுமே வாழ்ந்து வருகிறார்கள். இருவேர்களும் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்?